நீங்கள் வந்து லிங்க்டின்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வந்து ஹெச்சிஎல் ஃபவுண்டர் வந்து ஷிவ் நாடார் வந்து கிட்டத்தட்ட 2300 crores வந்து சேரிட்டிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகே, அது பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் பாயிண்ட் என்னென்னா, இந்தமாரி குளோபலாக வந்து இந்த நியூஸை வந்து எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துட்ருக்கிறேன். லாஸ்ட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். எனக்கு நிஜமாலுமே இருக்கிற ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா, இது யாரை தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது எனக்கு ஆக்சுவலி ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. சரி, இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீப்பராக பார்ப்போம். மொத்தமாக எவ்வளோ பணம் வந்து சேரிட்டிக்கு போகுது ஒரு வருஷத்தில், அந்த பணத்தை வச்சு இவங்க என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அட் தி சேம் டைம் வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு Raghulan. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், Expertisor Academyயில் வந்து இப்போ பிளாக் செயின் கோர்ஸ் வந்துருச்சு, அடுத்து ஏஐ கோர்ஸ் வருது. அண்ட் பிளாக் செயின் வந்து இன்னுமுமே ஹாட்டான டெக்னாலஜி கைஸ். நீங்கள் வந்து கிரிப்டோட ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்றதுக்கும் பிளாக் செயினுக்கு சம்மந்தம் கிடையாது. பிளாக் செயின் வந்து இட்ஸ் அ டெக்னாலஜி. இன்னமும் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பேங்கிங் நிறைய செக்டர்ஸில் வந்து பிளாக் செயின் இப்போ டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் அ ஹாட் ஃபீல்ட் ஃபார் பீப்புள் டு ஸ்டடி அண்ட் கெட் இன் டு ஒர்க். ஸோ அதனால் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டுறப்ப நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ஓகே, இது வந்து நிஜமாலுமே எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு டவுட்டு தாங்க. அதாவது இந்த சேரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே வந்து டிவிலையோ நியூஸ் பேப்பர்லையோ அங்கே மட்டும் தான் நான் பார்த்துருக்குறேன். ஸோ ஒருத்தங்க வந்து இவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதை செஞ்சாங்க, இது செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் நான் ரியலாக வந்து கண்கூடாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து வறுமை, ஒருத்தங்க கஷ்டப்படுறது, வாய்ப்பு இல்லாமை, அவங்களுக்கு வந்து திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு திறமை, படிக்கணும் ஆசை அப்படின்ட்டு இருந்தாலுமே சரி, உடம்புல ஏதோ ஒரு ஊனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை வந்து நான் பார்த்துக்கணும். தவிர அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்ததுக்கு வந்து இந்த சேரிட்டி ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே கிளியராக என் கண் முன்னாடியே நான் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ மேபி நிஜமாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், விச் இஸ் குட். பட் எனக்கு தெரிஞ்சு தட் வில் பி அ வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் அப்படின்றது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றதுக்கும் ஒரு காரணமும் இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலகம் முழுக்க வந்து எவ்வளோ பணம் அந்த சேரிட்டிக்கு போகுது அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பார்த்து இதை நம்ம ரிவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இதில் எவ்வளோ சேரிட்டி வந்து பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்றது. இந்த நம்பர்ஸை நான் பார்க்குறப்ப எனக்கே தலை சுற்றிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட $2.3 trillion வந்து குளோபலாக வந்து சேரிட்டிக்கு போகிற அமௌண்ட். இது வந்து அக்கௌண்டபிள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, நம்ம வந்து ஒரு சேரிட்டிக்கு வந்து இந்தமாரி பில்லியனர் யாரோ ஒருத்தங்க வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டேக்ஸ் டிடெக்டபிள். ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் $100 கொடுத்தீங்கன்னா அந்த $100 வந்து டேக்ஸ் டிடெக்டபிள். உங்களுக்கு வந்து அதுக்காக வந்து பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருக்கும். நீங்கள் இந்தமாரி உள்ள சேரிட்டிக்கு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எல்லாமே அக்கௌண்டபிள் ஃபஸ்ட்டு திங். அண்ட் செகண்ட் வந்து இந்த சேரிட்டிக்கு போகிற பணம் அப்படின்றது நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னா முக்கால்வாசி வந்து அவங்க எங்கே டொனேட் பண்ணுறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுமே அவங்க ரன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ் வந்து எங்கே டொனேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸ் மெலிண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து நான் ரன் பண்ண ஒரு என்ஜிஓக்கு தான் வந்து அவர் டொனேட் பண்ணி அந்த வேலைகளை அவர் செஞ்சார். சரி, ஸோ இந்தமாரி ஒவ்வொரு பில்லியனர்ஸுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேட்டட் என்ஜிஓஸ் அண்ட் சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் வந்து அந்த ஃபண்டு போகுது. ஸோ அந்த ஃபண்டுன்றது வந்து அங்கே போய் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நேரம் வந்து அங்கே வந்து அந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் ஒரு என்ஜிஓ வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லெட்ஸே ஊர் சுத்தம் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது, நோட் புக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்கு வந்து தே ஹாவ் டு பர்ச்சேஸ் அவங்க ரீசோர்ஸோ வாலண்டியரோட டைமோ அந்தமாரி ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த இடத்துல தான் வந்து த மணி பேசிக்லி கெட் ஸ்பெண்ட். இவங்களுக்குள்ளார வர சேரிட்டி பணம் வந்து இந்தமாரி ஓல்டேஜ் ஹோம்க்கோ ஆர்ஃபனேஜுக்கோ இந்தமாரி ஒரு விஷயத்தில் இந்த இடத்துல வந்து நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்குங்க. இந்த சென்ஸ் வந்து பணம் இவ்வளோ வருது அப்படின்னா அதில் செலவாகிறது இவ்வளோ இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் இருக்கக்கூட இருக்காது. மிச்ச அமௌண்ட் எங்கே போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒரு ஸ்கேமு, சேரிட்டி வந்து சும்மா வந்து டேக்ஸை டாச் பண்ணுறதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா இப்போவும் கூட வந்து சில பேர் வந்து பீப்புள் அவங்க ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்ட் அவங்க இருப்பாங்க அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனில். ஃபண்ட் எல்லாம் அந்த சேரிட்டிக்கு போகும். விச் பேசிக்லி தே ஸ்டில் ஹேவ் த சேம் மணி, பட் அந்த மணிக்கு வந்து இப்போ டேக்ஸ் கிடையாது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இந்த சேரிட்டி பேஸ்டு ஸ்கேம்ஸில், பட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஹவ் ரெட். ஸோ இந்தமாரி சில நியூஸ் ஆர்டிகல்ஸ் அந்தமாரி விஷயங்களில் வச்சு ஓகே. பட் எனிவே, ஸோ இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இது கிடையாது. இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்றது கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராடு அதை பற்றிக்கலாம் இல்லை. பட் இந்த $2.3 trillion வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், லெட்ஸ் சே இப்போ இந்த $2.3 trillion வந்து இப்போ நான் என்னோட டிஸ்போசல் இருக்குது அப்படின்னா, ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் சேஞ்சிங் 500 million people. அதில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக டார்கெட்லாம் எடுக்க தேவையில்ல. வெறும் 500 million பீப்புளை மட்டும் நான் இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபோக்கஸ்.
ஏன்னா இந்த $2.3 trillion ஒரு வருஷத்துக்கான சேரிட்டிக்குள்ளார போகிற பணம். ஸோ இப்போ இந்த வருஷம் நான் ஒரு 500 million பீப்புளை ஹெல்ப் பண்ணுறேன்னா அது வந்து வெறும் 500 million கிடையாது நம்பர்ஸ்க்கு நான் வரேன். அடுத்த வருஷம் இன்னொரு 500 million பீப்புளை நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ வித்தின் 1 to 2 yearsல வந்து ஐ கேன் ரெடியூஸ் குளோபல் பாவர்ட்டி டு 0. நான் சொல்கிறது குளோபல் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் பாவர்ட்டியை வந்து நான் 0க்கு என்னால் கொண்டு வர முடியும். அண்டு வேலையில் ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்களே அவங்கள வந்து அந்தமாரி ஒருத்தங்க கூட இல்லாமல் ஆக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொத்தம் அந்த 500 million people அப்படின்னு நான் சொன்னது வந்து என்ன கணக்கில் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொத்தமாக வந்து 186 million people வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களாக இருக்காங்க. மிச்சம் வந்து ஒரு 150 million people வந்து, அதாவது மில்லியன்றது வந்து உங்களுக்கு கணக்கில் சொல்லணும்னா ஒரு மில்லியன் வந்து 10 லட்சம். ஸோ நீங்கள் வந்து இப்போ 500 million நீங்கள் ஒரு 150 அப்படின்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அத்தனை கோடி பீப்புள். ஸோ 150 million people வந்து ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க. அதாவது ஹோம்லெஸ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அரௌண்ட் 160 million people வந்து டிசேபிள்டாக இருக்காங்க. கண் பார்வை இல்லாமலோ இல்லை வந்து உடல் ஏதோ ஒரு ஊனமோ அவங்கள வந்து வேலை செய்யறதுக்கு வந்து அவங்களோட உடம்புலே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு திறமை படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க படித்தாங்கன்னா நல்லா சூப்பராக கூட வந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஊனம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 160 million people இருக்காங்க. இப்போ இந்த 500 million peopleக்கு வெறுமனே அந்த $2.3 trillion பிரித்து கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து $4,600 கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு கையில் ரொக்கமாக போய் சேரும். விச் இஸ் பேசிக்லி ஒரு வேலைக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு சிடிசி 40,000 சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு சிடிசி இப்படி கொடுத்தாலே இவங்க எல்லாத்துக்கும் வந்து டைரெக்டாக வந்து இந்த குளோபல் பாவர்ட்டி அண்ட் குளோபல் வந்து டிசேபிள்டு பீப்புள், ஹோம்லெஸ் பீப்புள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு குளோபல் யூனிவர்சல் இன்கம் மாரி பண்ணிடலாம். இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா, இது பண்ணிச்சுன்னா இதை தாண்டி வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் லைக் வெரி மச் சால்வபிள். இது சால்வ் பண்ணிட்டோனாலே க்ரைம் கம்மியாகிடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் 0ல் போனாலே க்ரைம் கம்மியாகிடும். அண்ட் அதேமாரி வந்து ஹோம்லெஸ் மக்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு க்ரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அதெல்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தென் லிட்ரலி வந்து தெர் இஸ் க்ரைம் பண்ணுறதுக்கு வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது, வேலையுமே இருக்காது. ஸோ எதுக்கு இருக்கணும்? சம்பாதிக்கிறோம், நம்ம சொந்தமாக வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் எதுக்கு க்ரைம்குள்ளே வரப்போ போகிறோம்? சரி, பட் இந்த பணத்தை நம்ம டைரெக்டாக கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ நம்ம வந்து சும்மா பணத்தை கொண்டு போய் அப்படி கொடுக்கக்கூடாது. யாரையுமே வந்து சோம்பேறி ஆக்கக்கூடாது. அவங்கள வந்து உருப்படியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2.3 trillion வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்மால் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 million பிஸ்னஸஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ 230 million அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் கிட்டத்தட்ட $20,000 to $40,000 வந்து நம்ம கொடுத்து அந்த பிஸ்னஸை உருவாக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் to 40 லட்சம் சீரியஸாக சொல்லணும்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு 20 லட்சம் 40 லட்சம்ன்றது மோர் தென் குட் பட்ஜெட். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்மால் பிஸ்னஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பணத்தை வந்து டைரெக்டாக போய் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நம்ம கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து செலக்டட் விசிஸை நம்ம கொண்டு வருவோம். வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ஃபர்மு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸை இதை வந்து நம்ம கொண்டு வருவோம். இந்த ஃபர்ம்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக வெட்டட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டான ஃபர்ம்ஸை கொண்டு வருவோம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த விசி ஃபர்ம்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக கம்பெனி ரன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. அந்த விசி ஃபர்ம் ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு 10 இன்வெஸ்டர் இருப்பாங்க. அந்த 10 இன்வெஸ்டர் வந்து ரெடி டு பூல் இன் சம் மணி, நான் உனக்கு வந்து ஒரு 10 crores தரேன், இதை வச்சுக்கிட்டு நீ இத்தனை கம்பெனிஸில் நீ ஃபண்ட் பண்ணு அப்படின்றதுக்கப்புறம் அந்த விசி வந்து அந்த வேலையை செய்வாங்க. காசு வந்துடுச்சு, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் செய்வாங்களே தவிர அவங்களுக்கே அந்த 10 கோடி ரூபாய் வந்து 20 கோடி ரூபாய் ஒரு பிஸ்னஸில் போட்டு அந்த பிஸ்னஸை உருவாக்கி காட்டு அப்படின்னா அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க அதை பண்ணதில்லை. இப்படி தான் நிறைய விசிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறுமனே ஒரு பிபிடியை பார்க்குறாங்க, அவங்க பேசுகிறத பார்க்குறாங்க, இதனால ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் போல இருக்குது. இப்போ வந்து ஏஐ பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஏஐ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னே தெரியாமல் ஒரு ரேப்பர் கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஃபண்டட் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான பெரிய ரீசன் இதுதான். ஏன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து அவங்களுக்கே ஒரு கம்பெனி ரன் பண்ண தெரியாது, பண்ணதில்லை, ஒரு எக்ஸிக்யூஷன் ஸ்கில்லே கிடையாது. அப்படின்றப்ப இன்னொருத்தங்களுக்கு இருக்கா இல்லையான்றது எப்படி தெரியும்? ஒரு ஃபவுண்டர் வராரு, அவர் வந்து ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுன்ற ஆர்வத்தில் வருவார். பட் அவருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ வந்து பணம் கேட்டவொடனே சரி இந்த பிச் டெக் நல்லா இருக்குது, இவர் கேட்குறது நல்லா இருக்குது, இது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை அவர் செலவு பண்ணுற வரைக்கும் இந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி விசிஸ்லாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையான விசிஸ் யார் அப்படின்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனி வந்து 10 கோடி ரூபா பண்ணணும், 40,000 கோடி பண்ணணும் அப்போல்லாம் அவசியம் இல்லை. அந்த பிஸ்னஸ் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறப்ப 5 பேரை எம்ப்ளாய் பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஒரு 20-30 பேரை எம்ப்ளாய் பண்ணட்டும், அதில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு டீசெண்டான சேலரி வாங்கட்டும், அந்த ஃபவுண்டர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். இது மட்டும் தான் க்ரைட்டீரியா.
இந்த க்ரைட்டீரியா ப்ளஸ் நான் ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸஸ் வந்து இந்த 230 மில்லியன் பிஸ்னஸஸில் வந்து பண்ணணும். ஸோ இதை பண்ணோன்னா we can சேஞ்ச் குளோபல் இஷ்யூஸ். நம்ம எல்லா குளோபல் இஷ்யூஸுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு விசிஸை வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொண்டு வந்துட்டு இவங்க கிட்டக்கு அந்த ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா இந்த ஃபண்டு இப்போ இவங்க மூலியமாக போகிறதுனால இந்த ஃபண்டு இவங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கல, இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த ஃபண்டை நான் கொடுத்துட்டு இந்த எல்லா கம்பெனியில் நான் எக்விட்டி வச்சுருப்பேன். ஸோ தட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ப்ராஃபிட்டபுளாக எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் திரும்ப எனக்கு பணம் கொடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆன் அன் ஆவரேஜ் வந்து முக்கால்வாசி ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஃபவுண்டரு ரியல் ப்ராப்ளமு ஒரு சொசைட்டியில் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்க பண்ணுறாங்க. அப்படின்றப்ப முக்கால்வாசி ஸ்டார்ட் அப் வந்து ஒரு 6-8 months கழிச்சு they will become profitable. இஃப் த ஃபவுண்டர்ஸ் அந்த ஐடியா நல்ல ஐடியா, அந்த ஃபவுண்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டீம் நல்ல டீம் அப்படின்னா they will become successful. ஒரு விசியோட வேலை அதுதான். அவங்களுக்கு நம்ம வந்து 1000 கம்பெனி கொடுக்க போகிறதில்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு 10-20 கம்பெனி தான். அந்த 10-20 கம்பெனியை they have to work along with them, run the companies, making sure they are all profitable. ஸோ அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணும், இப்போ 230 மில்லியன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியும் மினிமம் ஒரு 5 பேரை எம்ப்ளாய் பண்ணும். அப்போனா மொத்தமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் பீப்புள். ஸோ கிட்டத்தட்ட இந்த குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ்லேயே வந்து அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ நேச்சுரலாக வந்து நான் இப்போ சொன்ன அந்த 500 மில்லியன் இல்லை, அதுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கே வந்து வேலை கிடைக்கும். அதாவது வேலைன்றது வந்து நம்மளுக்கு ஆளுங்க தான் டிமாண்டில் இருப்பாங்களே தவிர வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த கண்ட்ரிலையுமே இருக்காது. ஸோ 1.2 பில்லியன் பீப்புளை நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்ம இது மாதிரி என்ன பிஸ்னஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்னொரு விஷயம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து இன்றைக்கி கிடைக்கிற சம்பளம் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வந்து இன்றைக்கி கிடைக்கிற சம்பளம் வந்து இன்றைக்கி பத்துது நாளைக்கு பத்தலை அப்படின்ற அந்த இன்ஃப்ளேஷன் தான் அவங்க ப்ராப்ளம். இன்ஃப்ளேஷன் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கண்ட்ரீஸ் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வந்து சேலரிஸு, ஒரு கண்ட்ரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னா, அவங்களுக்கு வர இன்கம் இவ்வளோ அப்படின்னா அதை பற்றி அவங்க கவலையே பண்ணுறதில்ல, சட்டையே பண்ணுறதில்ல. அசால்ட்டாக போய் இவ்வளோ லோனை வாங்கி எல்லாம் பே பண்ணிவிட்டு அவங்க கொள்ளடிக்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலும் தான் நடக்குது. அடுத்த மாதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற லோன் வந்து டெப்ட் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 1000 பில்லியன் வந்து லோன் வச்சுருக்கானுங்க. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் கிட்ட இத்தனை கண்ட்ரியில் மொத்தமாக பாப்புலேஷனே வந்து 27 மில்லியன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1 மில்லியன்றது 10 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் தான். நம்ம தமிழ்நாடு அளவு கூட பாப்புலேஷன் கிடையாது ஹோல் காண்டினென்ட்டுக்கே. இதில் வந்து இவனுக்கு வந்து 1 ட்ரில்லியனுக்கு லோன் எதுக்கு வாங்கினானுங்க, அப்படி என்ன இங்கே பில் பண்ணானுங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து இந்த கண்ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து தேவைக்கு அதிகமாக வந்து எப்போவுமே வந்து உழைச்சி வந்து அந்த காசு இவ்வளோ தூரம் சம்பாதிப்போம், அடுத்த மாதம் இந்த மாதம் தான் டெபிசிட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு குற்றம் வச்சு எல்லாமே இவங்க பாட்டுக்கு இப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்க பாருங்க மாதம். ஸோ அப்போ வந்து டெப்ட் சீலிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்க மேலே தான் வந்து கடன் விழுவும், டேக்ஸாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு பொருள் மேலேயுமே வந்து அந்த டேக்ஸ் வந்து ட்ரிக்கிள் டவுன் ஆகி வரும். அது வந்து நீங்கள் வாங்குற பொருள் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அடுத்த மாதம் 100 ரூபாய்க்கு 4 பொருள் தான் வாங்க முடியும். அதுக்கு அடுத்த மாதம் 100 ரூபாய்க்கு 1 பொருள் தான் வாங்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுக்கு ஈட் பண்ணிட்டே போயிடும். ஸோ அப்போ அந்த 230 மில்லியன் கம்பெனிஸ் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். இவ்வளோ லட்சம் கம்பெனிஸ் நம்ம வந்து உருவாக்க போகிறோம். அத்தனை லட்சம் கம்பெனி, கோடிக்கணக்கான கம்பெனிஸ். இந்த கோடிக்கணக்கான கம்பெனிஸில் நம்ம ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம உருவாக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஃபுட் ரா மெட்டீரியல்ஸ், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கம்பெனிஸ், ஃபார்ம் லேண்ட்ஸாக இருக்கட்டும். அதில் வந்து ஒவ்வொரு இதுவுமே அரிசியிலேருந்து என்னென்ன சீஃப் க்ராப்ஸ் என்னென்னலாம் பண்ணுறோமோ, வீட்டு, ரைஸு, மேஸு, அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது. தானியங்கள், சிறு தானியங்களாக இருக்கட்டும், ஸ்பைஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கம்பெனிஸ் ஒரு போர்ஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து வி ஹாவ் டு மேக் அ ப்ராசஸ்டு ஃபுட்னா ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கேண்டு ஃபுட்டாக இருக்கட்டும். இந்தமாரி வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு விச் பேசிக்லி நம்மளோட எல்லா கம்பெனிஸ்லையும் ஒரு விஷயம் என்னென்னா, வில் ஃபாலோ சம் எத்திக்கல் ப்ராக்டிஸ். ஸோ அந்த எத்திக்கல் ப்ராக்டிஸ் வந்து இது வந்து நம்ம வி டோன்ட் ஹாவ் டு மேக் இட் ரன் லைக் ஒரு 100% வந்து எனக்கு வந்து நான் அவங்கள ரஷ் பண்ணி எனக்கு வந்து 200% ப்ராஃபிட்டை காட்டு அப்படின்ற மாரி இவங்களை யாருமே நான் சேஸ் பண்ண போகிறதில்ல. இவங்க எல்லாருமே வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் தம் டு 10% ப்ராஃபிட்டில் நீங்கள் இருங்க, எனக்கு அது போதும். ஆஸ் லாங் அஸ் பீப்புள் ஒர்க்கிங் இந்த கம்பெனி, இந்த ஃபவுண்டர், இந்த கம்பெனி இருக்கிற ஈகோ சிஸ்டம் ஹாப்பியாக இருக்குது, ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட ஃபோக்கஸ். ஸோ அப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து வில் பி பவரிங் ஆன் சீப் ஃபுட். சீப் இந்த சென்ஸ் வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்கும், பட் அந்த ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை வந்து நம்மளே கன்சியூம் பண்ணி பேக்கேஜ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறது அப்படின்றதுனால வில் மேக் அஃபோர்டபுள் ஃபுட் அப்படின்றது. ஸோ விலைவாசியில் நம்ம பண்ணுற பெரிய ஹோல் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் நம்ம வாங்குற கிராசரிஸ். ஸோ அந்த கிராசரிஸை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் வந்து எனர்ஜி. இன்றைக்கி நம்ம வந்து எது பண்ணணுன்னாலும் சரி, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செய்யணுன்னாலும் சரி, எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எனர்ஜி சீப்பராக கிடச்சிச்சு அப்படின்னா we can progress faster. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா அக்ரிகல்ச்சர் கம்பெனிஸுமே வந்து நிறைய வந்து லெட்ஸே வந்து க்ரீன் ஹவுஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஹேவ் அ டூம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே சோலார் போடுவோம். வி ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி லைக் அன் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி மாரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நம்மள்ட்ட இருக்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கன்சியூம் பண்ண போகிறாங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கிரிட்டுக்கு வைப்போம். நம்ம ஈவன் வில் பிகம் அன் எலக்ட்ரிசிட்டி ஒரு ரீட்டைலராக கூட ஆயிடலாம். டிஎன்ஏபி மட்டும் ஏன் இருக்கணும்? நம்ம வந்து வில் ப்ரொடியூஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை வந்து கிரிட்டில் கொடுத்துட்டு கிரிட்டுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணிடுவோம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து தனியாக ஒரு ரீட்டைலாக வைப்போம். ஆஸ்திரேலியாலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. மல்டிபிள் ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. டிஎன்இபி மாதிரி வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி அது மட்டும் தான், அதுட்டு மட்டும் தான் எலக்ட்ரிசிட்டி வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கிரிட்டை மட்டும் தான் பே பண்ணிடுவோம். கிரிட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடும். மற்ற தாண்டி வந்து கன்சம்ஷனுக்கு வில் பே ஃபார் த எலக்ட்ரிக்கல் கம்பெனி. அந்த மாரி வந்து எலக்ட்ரிக்கல் ரீட்டைல் அண்ட் எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக் ப்ரொடக்ஷன் அது நம்ம பண்ணோம், எனர்ஜி ப்ரொடக்ஷன். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட எஜுகேஷன் செக்மெண்ட். அண்ட் எஜுகேஷன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, எல்லா ஸ்கில்லுமே அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லா லாங்குவேஜ்லையுமே கிடைக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். ஸோ இது வந்து ஆவரேஜாக வந்து சும்மா யாரையோ ஒருத்தவங்களை போட்டு பண்ணுறதுன்னு இல்லாமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து வில் பே ஃபார் த பெஸ்ட் கோர்ஸ். அதை வச்சுட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் குவான்டிட்டி டு மேட்ச் த ப்ரைஸ். நம்ம வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா பண்ணி நம்ம வந்து யாரோ ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தட் வில் சேஞ்ச் லைஃப், தட் வில் இம்பேக்ட் பீப்புள். அது வந்து ஒரு நல்ல ஹார்டான ஒரு நல்ல ஸ்கில்ஸை வந்து உருவாக்கும். ஸோ அதுக்கு அந்த பணம் பே பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அந்த 10 lakhs வந்து we don't want to run as a charity. நான் சொன்னது எந்த ஒரு கம்பெனியுமே சேரிட்டியாக ரன் பண்ண வரல. ஸோ அப்போ அந்த 10 lakhs வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா வில் டிஸ்ட்ரிபியூட் இட் இன்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ். ஸோ அதில் வந்து வில் கீப் த ப்ரைஸ் லோவர் ஸோ தட் எல்லாராலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ தட் வில் ஸ்டில் மேக் மணி ப்ராஃபிட்டபிள். 10 lakhs மேலே வந்து வில் மேக் தட் மணி அவுட். அண்ட் நெக்ஸ்ட் அதேமாரி வந்து வில் பில்ட் யூத் ப்ரோக்ராம்ஸ். இந்த யூத் ப்ரோக்ராம்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் இன்றைக்கி கவனிச்சிங்கன்னா ஒருத்தன் வந்து ட்ரக் அடிக்கிறதும் சரி, தம் அடிக்கிறதும் சரி, தண்ணி அடிக்கிறதும் சரி, அண்ட் அவன் கிரிமினல் ஆகிறதும் சரி, இந்தமாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளோட ஸ்டூபிட் இயர்ஸ் தான். நான் எப்போவுமே என் பையன்ட்ட சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. இந்த ஸ்டூபிட் இயர்ஸ் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஒரு 12-13 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் எப்படி தான் வேலை செஞ்சாகணும், படித்தாகணும், வேலை கிடைக்காது, சாப்பிட முடியாது அப்படின்ற அந்த ரியாலிட்டி நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிடும். அந்த 12 to 20 years வந்து வில் டூ எவ்ரி ஸ்டூபிட் திங்ஸ். நம்மளுக்கு வர நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு தொடக்கப்புள்ளி அங்கே தான். ஸோ அதனால் அந்த இயர்ஸில் வந்து அந்த யூத் ப்ரோக்ராம்ஸ் வந்து வில் கீப் தம் ஆக்கியபைட். அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஷார்க் டேங்க் மாதிரி வந்து நிறைய ஐடியாஸை பிச் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு குட்டி குட்டி கிராண்ட்ஸ் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு அப்போயே ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கொண்டு வரதா இருக்கட்டும். அண்ட் நம்ம ஒர்க் பண்ணுற இத்தனை 230 million கம்பெனிஸ்லையுமே வந்து பார்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பேசிக்லி டூயிங் சம் ஒர்க். ஸோ அதனால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் போகட்டும், அவங்க அப்பா அம்மா கூட ஒர்க் பண்ணட்டும், அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை கற்றுக்கிட்டோம். ஏன்னா வேறு யாரோ சொல்லித்தரதுக்கு பதிலாக அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் சொல்லி தந்தாங்கன்னா சம்டைம்ஸ் தே லேர்ன் இட் ஈஸியர். இல்லைனா வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் போட்டோம். பட் பாயிண்ட் இஸ் லைக் ஆஸ் தே க்ரோ அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அண்ட் ஜென்ரல் வேறு ஏதாவது புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஹாபீஸ் கற்றுக்கிறதா இருக்கட்டும். மெயின் திங் வந்து நிறைய நேரம் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுதான். இந்த ஜென்ரேஷன் இருக்கிறது ஒன்று தான். நம்மளுக்கு இப்போ ஆக்சுவலி வந்து ஆப்பை கையிலேருந்து பிடிக்கிட்டாங்கன்னா வேறு எந்த ஒரு ஹாபீஸுமே நிறைய பேருக்கு இருக்காது. ட்ராயிங் வர தெரியாது, சிங்கிங் பண்ண தெரியாது, பியானோ தெரியாது, கீபோர்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு தே டோன்ட் லைக் தேர் ஓன் கம்பெனி. இன்றைக்கி வந்து கப்புள்ஸ் கூட சண்டை வரதா இருக்கட்டும், எல்டர்லி பேரண்ட்ஸ் சண்டை போடுறதா இருக்கட்டும், எங்கிட்டே நீ பேச மாட்டேங்கிறேன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்களோட டைம் அவங்க கையில் வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து ஆள் வந்துருச்சு. ஜொமேட்டோலேருந்து எல்லாம் வந்துருச்சு. வெளில நடந்து போகணுன்னு அவசியம் இல்லை. உடம்பு வந்து டயர்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஃபோனே பார்த்துட்ருக்குறோம். ஸோ வாட் தே வில் டூ? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த யூத் ப்ரோக்ராம்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், ப்ளஸ் புதுசாக ஹாபீஸ் அப்பே கிரியேட் பண்ணுறோம். என்னசே ஹாபீஸ் வந்து இதுக்கு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், சீரியஸ் ஹாபீஸ். அந்த ஹாபீஸ் வந்து இட் ஷுட் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் நீங்கள் என்கேஜ் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கல்ப்டிங்கோ, ஒரு ட்ராயிங்கோ, ஒரு பெயிண்டிங்கோ, அந்தமாரி நிறைய இருக்குது ஹாபீஸ். இந்தமாரி ஹாபீஸ் எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த யூத்தை வந்து வில் கோன் பில்ட் இட். ஏன்னா அந்த ஜென்ரேஷன்லேருந்து வர யூத் வந்து வில் பி லைக்
மோர் அவேர் ஆஃப் நிறைய விஷயங்கள் பற்றி தெரியும். அண்ட் லைஃப்பில் வந்து சின்ன சின்ன பெட்டி டோப்பமின் சென்டிமெண்ட்ஸ், டோப்பமின் அடிக்ஷனை தாண்டி லைஃப்பில் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம சாதிக்கிறதுல இருக்கிற பவர் இருக்குது. அதாவது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதில்ல, நான் வந்து இந்தமாரி ஃபோன் அடிக்ஷன் இருக்குது, அந்த அடிக்ஷன் இருக்குது, இந்த அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த வேலையை நீங்கள் பண்ணுற நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து அதே டைம் இன்னும் ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காந்து நீங்கள் ஏதோ வெட்டியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டைமில் உங்களை சிஎம் வந்து பார்க்கணுன்ற 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ஒரு 10 crores வந்து லாட்டரியில் ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த அடிக்ஷனை நீங்கள் செய்யவே மாட்டீங்க. ஏன்னா மைண்ட் வந்து அதை விட பெரிய டோப்பமின் வந்துருச்சு, அதை விட ஒரு பெரிய விஷயம் அதுதாங்க லைஃப்பில் சாதிக்கிறது. ஸோ எனக்கு ஏன் வந்து இந்த ரிஸ்க் எடுத்து இத்தனை பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா, தட் இஸ் த பிக்கஸ்ட் திங். ஏன்னா இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன், இத்தனை பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், இவ்வளோ விஷயத்தை பில்ட் பண்ணுறோம். அதோட டோப்பமின் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி வென் யூர் யங், இவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து நீங்கள் சும்மா தண்ணி அடிக்கிறது இந்தமாதிரி சில்லியாக எந்த ஒரு ஸ்டூப்பிடான விஷயமும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த யூத் ப்ரோக்ராம்ஸ் அதுக்குன்னு ஒரு சில கம்பெனிஸ் அவங்க வந்து இந்த யூத்தோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அந்த ஹாபி பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கரியர் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து கரியர் க்ரோத், ரோட் மேப்பு, அந்த ஜாப்ஸ். இப்போ நம்ம Expertisor ஜாப்ஸ், Expertisor.com அகாடமி இதெல்லாம் பில்ட் பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி வந்து கரியர் ரிலேட்டடாக Expertisor ஜாப்ஸ் மாதிரி ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம் மாதிரி அதில் வந்து வில் ட்ராக் தீஸ் கேண்டிடேட்ஸ் இவங்களை வந்து ப்ளேஸ் பண்ணுறது. ஏன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 230 million கம்பெனிஸ் இருக்குது. நம்ம வேறு யார்கிட்டையும் போய் வேலை ப்ளேஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ளாரே நம்ம ப்ளேஸ் பண்ணாலே லிட்ரலி வந்து வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்தமாரி ஒன்று. ஸோ இதேமாரி அடுத்தது வந்து இன்ஜினியரிங் கம்பெனிஸாக இருக்கட்டும், கெமிக்கல் கம்பெனிஸாக இருக்கட்டும், அண்டு பயோமெடிக்கலாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும், இந்தமாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு கம்பெனிஸ். ஏன்னா இது எல்லாமே நம்ம செஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெர் வில் பி சம் ரிக்குவயர்மெண்ட் தட் வில் ஆக்சுவலி நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு சில விஷயங்களாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஓன் செட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம ஸ்பான் பண்ணலாம், நம்மளோட ஓன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கலாம், டென்டல் கம்பெனிஸ் இருக்கலாம். ஸோ தட் இந்த எல்லா சர்வீசஸுமே வந்து வில் பிரிங் இன் அன் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். ஏன்னா நம்மள்ட்ட எஜுகேஷன் இருக்குது, எஜுகேஷன் நம்ம கையில் இருக்கிறதுனால நம்மளே டாக்டர்ஸை உருவாக்கலாம், நம்மளே இன்ஜினியர்ஸை உருவாக்கலாம். ஸோ தட் அந்த உருவாக்குற இடத்துல காசு அதிகமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் உருவாக்கணும். அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு காஸ்ட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் போய் அவங்க எதுக்கு காஸ்ட்டை நிறைய சார்ஜ் பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ளஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே நம்மளோட கம்பெனிஸில். ஸோ தட் பேசிக்லி நம்ம கொடுக்குற சேலரி விச் இஸ் பேசிக்லி தே கேன் லிவ் அ வெரி குட் லைஃப். நம்மளே வந்து சாப்பாடு நிறைய விஷயத்தில் வந்து வி ஆர் சப்போர்ட்டிங் தெம், அவங்களோட பசங்களுக்கு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதேமாரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து வில் பில்ட் அஃபோர்டபுள் ஹோம்ஸ். இன்றைக்கி வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலும் சரி எல்லா கண்ட்ரிலையும் சரி ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்கினாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 30 வருஷம் வந்து கொத்தடிமை வேறு வேலை செய்யணும். அந்தமாரி இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து எங்கே அங்கே ஒரு ஃபேமிலி இருக்க போகுது. ஸோ அங்கே ஃபேமிலியாக இருக்காது. ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு லாட்ஜோ அந்த மாதிரி தான் ஒரு 4 பேர் இருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். விச்சுட்டோ அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, அவங்களுக்கு ஒரு பாண்டிங்கே இருக்காது. ஸோ அதனால் ஏன்னா கல்ச்சர் பில்ட்ஸ் இந்த ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல கல்ச்சர் இருக்கிறதுக்கு காரணம், அந்த மக்கள்லாம் பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம், சிவிக் சென்ஸ் இருக்கிறதுக்கான காரணம், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அப்பா அம்மா கிட்ட தான் கிரெடிட் கொடுக்கணும். அந்த கிரெடிட்டுக்கான காரணம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த டைம் இருந்துச்சு சொல்லி கொடுக்குறதுக்கு. ஸோ தட் இஸ் ஹவ் கல்ச்சர். ஒரு சொசைட்டியோட கல்ச்சராக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸோட கல்ச்சராக இருக்கட்டும், அதோட தொடக்கப்புள்ளி வந்து ஃப்ரம் த ஹோம். ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தே ஷுட் ஹாவ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கணும். ஒர்க் இஸ் பார்ட் ஆஃப் லைஃபை தவிர ஒர்க் லைஃப் கிடையாது. ஸோ இந்தமாரி வந்து நம்ம கம்பெனிஸ்லாம் பில்ட் பண்ணுவோம். ஃபைனலி ஃபார்மா அதுதான் பிக்கஸ்ட்டு ஃபார் மாஃபியா. இது எல்லாத்தையும் தொட்டாச்சு. இதில் கூட நம்மளுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. என்றைக்கு நம்ம ஃபார்மாவை தொடுறோமோ அன்றைக்கி நம்மளை தூக்கிடுவாங்க. பட் அதனால தான் அது கடைசியாக வச்சுக்கிறோம். ஸோ அதில் நம்ம வந்து ஒன்ஸ் வி டிட் சம்திங் அப்படின்னா தென் ஐ திங்க் ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்மாவாக இருக்கட்டும், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தே ஃபோக்கஸ் ஆன் சிம்டம்ஸ். அண்டர்லைங் காசை க்யூர் பண்ணிட்டா கஸ்டமர் எப்படி திரும்ப வருவான். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அண்டர்லைங்காக உனக்கு ஏன் ஜுரம் வந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளார போய் என்ன ப்ராப்ளம் போயிட்டு தீர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை அவன் திரும்ப வரமாட்டான். அவனுக்கு வலிக்கவே வலிக்காது, அவன் வரமாட்டான். வலி தான் ஒருத்தன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகுது. இல்லைனா கூட ஏதாவது இருந்தால் கூட சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் வலிக்கல அப்படின்ட்டு போயிடுவாங்க. வலி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து க்ரௌட் வரதுக்கான காரணம். ஸோ அப்போ அந்த வலியை மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு அவன் திரும்ப வலிக்கும், திரும்ப வருவான்ல, ஒரு கஸ்டமர் நம்மள்ட்டே இருப்பான்ல அப்படின்ட்டு அந்த மெத்தடை மாற்றிட்டு ப்ராப்ளம்னா ரூட் காஸ் தான், சொல்யூஷன் வந்து ரூட் காஸ் தான், சிம்டம்ஸுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன். ஸோ அதுக்கான சொல்யூஷனுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார்மாவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அந்த மருந்து அஃபோர்டபுளாக கொடுப்போம். அந்த மருந்து மூலிமா வந்து லெட் பீப்புள் டு இட். சி கைஸ், இது எல்லாமே சொல்கிறது வந்து இட் மேட் லுக் லைக் ஒரு கம்யூனிஸ்ட் தாட்டாக இருக்கும். நோ, ஐம் அ கேபிட்டலிஸ்ட். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸாக இருக்குமே தவிர சேரிட்டிக்கு எந்த ஒரு கம்பெனியும் ரன் ஆகக்கூடாது. ஸோ தட் தே ஃபோக்கஸ் ஆன் தேர் சர்வைவல் அண்ட் தே ஃபோக்கஸ் ஆன் தேர் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ ப்ராக்ரஸ் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சோன்னா இட் லுக்ஸ் வெரி லெஸ் ஆம்பிஷியஸ். அந்தமாரி ஒரு லெஸ் ஆம்பிஷன் என்விரான்மெண்ட்டில் வந்து
நீங்கள் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் வந்து உருவாகாது. இன்றைக்கி ChatGPT உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா, வெரி குட். SpaceX பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கா, இந்தமாரி நீங்கள் இன்ஸ்பைரிங்காக பார்க்குற விஷயம் எதுவுமே வந்து கம்யூனிசம் உருவாக்கியிருக்காது. ஸோ இது எல்லாமே உருவாக்குனது கேபிட்டலிசம் தான். ஸோ அதனால் நம்ம பண்ணுற இத்தனை கம்பெனிஸ் 230 மில்லியன் கம்பெனிஸுமே வந்து ப்ராப்பர் கேபிட்டலிஸ்டிக் கம்பெனிஸாக இருக்கும், பட் வித்தவுட் greed அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஐ திங்க் இட் வில் ஸ்டில் ஒர்க். ஏன்னா கேபிட்டலிசம் வந்து டசன்ட் ஈக்குவேட் டு greed. இது வரைக்கும் எந்த ஒரு என்னோட கம்பெனிஸ்லையுமே வந்து நான் கடன் வாங்கலை. ஸோ எல்லா கம்பெனிஸுமே என் சக்திக்குள்ளார என்னால் பில்ட் பண்ண முடிச்சதோ அதை தான் நான் பில்ட் பண்ணேன். ஸோ அதில் கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் சரி, ஐ ஃபேஸ் இட் அண்ட் ஐ பில்ட் இட். ஸோ தட்ஸ் ஹவ் an entrepreneur leader creates himself as a leader. ஓகே, ஸோ இது கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சு. ஓகே, வில் see again another video guys, and thank you so much for all your love and support. And இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Cheers.